புருஷன் செத்த உடனே பொண்டாட்டியும் சேர்ந்து சாவணும்னு என்ன கட்டாயமாடா இருக்கு? அந்த புருஷன் செத்து போயிட்டான். அவன் குடும்பத்தில் உள்ள அப்பா, அம்மா, தம்பி, பாட்டி, அவனோட வீட்டம்மா எல்லாரும் சேர்ந்து அவங்களோட நினைவு கூட்டத்துல வந்து வில் வந்து நம்ம கூட தான் இருக்காரு, எப்பவும் அவர் கூடயே இருக்கும், அவரோட நினைவு நம்ம கூட தான் இருக்கும்னு எல்லாரும் சம்பிரதாயமா சொல்றது தானடா. அந்த பேச்சை கேட்டுட்டு அப்ப நம்ம கூடயே இவங்களும் இருக்கணும்னு நினைச்சிட்டு முதல்ல அப்பாவை கொன்னு அவர் பேயா மாறி, அம்மாவை கொன்னு அவங்க பேயா மாறி, அதுக்கப்புறம் பாட்டியை கொன்னு தம்பியை கொன்னு எல்லாரும் மொத்தமா செத்து கடைசியில மனைவியை கொல்றதுக்காக குடும்பமே துரத்தி துரத்தி போகுது. இதுல இருந்து அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சு வெளியே வந்தா அப்படிங்கிறதா இப்ப ரீசெண்டா தியேட்டர்ல வெளியே வந்திருக்கிற ஈவில் டெட் பர்ன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த அனுபவங்க. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்துல குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாத்துறாதீங்க. நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதனால ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு பார்த்தேன், தயவு செஞ்சு பார்க்காதீங்க. வன்முறையோடைய உச்சமா எடுத்திருக்கிறாங்க. பக்கெட் பக்கெட்டா வந்து ரத்தம் ஊத்தல, டேங்கர் லாரியில கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரத்தம் அதிகமா இருக்குது. நான் தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் பார்த்தேன். படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் ஒர்க்கு, நடித்த நடிகர் தேர்வு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் ஒர்க்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஏரியில் மீன் பிடிக்கிற சீக்வன்ஸ் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இந்த செத்து போன புருஷன் சொன்னானே வில், அவன் வந்து நேராக ஒரு ஆக்சிடென்ட்ல சாவுற அந்த சீக்வன்ஸ் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காரில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் செம்ம அட்டகாசம். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு, அந்த மனைவி, அந்த வில்லோட மனைவி வந்து தப்பிச்சு வரும்போதே வந்து அப்பா பையன் சண்டை போடுற அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த சீக்வன்ஸு எல்லாமே தரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.